Hi, hello friends, vanakkam and welcome back to my channel Chillinori Talk. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். இது வந்து சம்மருக்கு ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப். நான் வந்து வெறும் சன்ஸ்கிரீன் லோஷன் காம்பாக்ட் இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் அந்த மேக்கப் போட்டுருக்கேன். இதனால உங்களுக்கு கண்டிப்பா வெளியில போலாம், தாராளமா ஸ்வெட்டே ஆகாது. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். காலேஜ் போறவங்க அது மாதிரி ஒர்க் போறவங்க எல்லாரும் டெய்லியுமே யூஸ் பண்ற மாதிரியான மேக்கப் தான் இது. ரொம்ப ஈஸியான மேக்கப் தான். ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த மேக்கப் லுக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான மேக்கப் தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டு அது உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்த மேக்கப் வீடியோ உங்களுக்காக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஹேருக்கு வந்து சிம்பிளாக இந்த கிளிப் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ ஹேராக விட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸோட சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது யூவி மேட் ஜெல்லு. நான் வந்து இதை வந்து ஒரு நல்ல திக் லேயராக போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து காம்பேக்ட் லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் போட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அடுத்து வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் டே க்ரீம் போட்டு கூட நீங்கள் காம்பேக்ட் போடலாம். நான் லைட்டாக ப்ரஷ் வச்சு காம்பேக்ட் எடுத்து இது வந்து சன்னுக்கு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவோங்கிறதுனால நான் இந்த காம்பேக்ட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு பயோடெக்கோட காஜல் எடுத்திருக்கேன். நான் மேக்ஸிமம் ஐப்ரோக்கு மட்டும் ஹெர்பல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு திக் லேயராக ஐப்ரோ கொடுத்துட்டு இந்த ஐப்ரோ சீவிரதை வச்சு சீவி விட போகிறேன்.
எப்போதுமே ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி மேலே தூக்கி தான் சீவணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஐப்ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் காஜல் உள்ளார வந்து காஜல் கொடுக்க போகிறேன் கண்ணுக்குள்ளார. மேலே அப்படி தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நைக்காவோட லைன் காஜல் வச்சு நான் மேலே லைன் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ. எப்போதுமே நம்ம ஐஷேடோ போட்டு தான் நம்ம ஐலைனர் போடுவோம். இப்போ ஏன் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா, நான் ரொம்ப லைட்டாக, ஏன்னா சம்மருக்கு ஸ்வெட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லைட் மேக்கப் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து மேலே இதுக்கு மேலே சும்மா ஒரு நார்மலாக ஒரு லைன் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் லாக்மியோட ஐலைனர் பென்சில் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஐஷேடோவில் இப்படி ஒரு டார்க் கலர், இந்த டார்க் கலர் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பிங்க் இருக்கனால ரெண்டும் மெர்ஜ் ஆகி நல்லாயிருக்கும். அதனால இந்த கண்ணாடி இருக்கிறதே மறந்துட்டேன். இப்போ போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி கீழே லைட்டாக ஒரு லேயர் கொடுக்க போகிறேன், தெரியாத அளவுக்கு லைட்டாக. ரொம்பவே லைட்டாக ஒரு லேயர் தான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிங்கிஷில் ஒரு லேயர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு நான் லாக்மியோட ஐகானிக் தான் யூஸ் பண்ணுறேன். அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் வாங்குவேன். அவ்வளோதான், போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். லாக்மியோட 925லேயே லைட் பிங்க் எடுத்திருக்கேன். இது பிங்க் தான்.
நான் என்னோட லிப்ஸ்டிக் வந்து ஷைனிங்காக தெரியணுங்கிறதுக்காக இல்லை பிங்க் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 கலரும் மேட்ச் ஆகி கொஞ்சம் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கம்மல் வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக போட போகிறேன். லாஸ்ட் ஸ்டெப்பு பிந்தி வைக்க போகிறோம் நம்ம. நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் கலர் பிந்தி தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிடுச்சு. இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் சம்மருக்கு தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து ஸ்வெட் ஆகாது. ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் அதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட், இது 2 மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது ஸ்வெட் ஆகாது. நீங்கள் தாராளமாக சம்மருக்கு வியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோ காத்துட்ருக்கு. இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், தேங்க்யூ.